அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஜுகேஸ்ட். இவங்க வந்து ஆன்லைனில் நிறைய கோர்சஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இவங்க கோர்சஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துக்கிறேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இப்போது நான் உங்களுக்கு வந்து பார்ட் ஒனில் வந்து கம்பெனியில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பாய்லர்ஸில் ஃபீடு வாட்டர் லைன் ஆட்டோமேட்டிக் ஏர் சங்ஷன் வால்வ் பற்றி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். பார்ட் டூவில் வந்து உங்களுக்கு டயக்ராமோட தெளிவாக சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேங்க. இப்போ பார்ட் டூவில் வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். எப்படின்னா இந்த வால்வ் வந்து ஏர் மூலியமாக ஒர்க் ஆகுதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். எப்படி ஒர்க் ஆகுது, என்ன மெக்கானிசம் இருக்குதுன்னு நான் சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தேன். இது எப்படின்னா இது வந்து ப்ரெஷர் கேஜி வந்து ஏருங்க, இன்னொரு ப்ரெஷர் கேஜி பாய்லருக்குள்ளே எவ்வளோ ப்ரெஷர் மெயின் ஆகுங்கிறத பார்த்துட்டு இந்த டிஸ்க் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கான இங்கே ப்ரெஷர் கேஜ் இங்கே இருக்குங்க. சரிங்களா? இது வந்து டிஸ்க் எஸ்எஸ் டிஸ்க்குங்க. நேராக நீடில் கீழே வந்து இங்கே டிஸ்க் இருக்குங்க. இது வந்து அவுட்லெட்டும் வைங்க, இந்த சைடு இன்லெட்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒன் வே வால்வு, குளோப் வால்வு மாதிரி தானுங்க. ஆனால் வந்து இது ஏர் மூலியமாக இயங்கக்கூடியது, டிஸ்க் மூலியங்க. அதாவது எப்படின்னா இங்கே டென்ஷன் கொடுத்துருப்பாங்க மேலே ஹெட்டில். நான் ஏற்கனவே போன டைம் வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. இந்த ஹெட்டில் வந்து டிஸ்க் இருக்கும். இது இந்த ஸ்டெம்பர் கொடுக்குறதுக்காண்டி இங்கே வந்து இது கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ரிங் கொடுத்துருப்பாங்க. இது வழியாக தான் டிஸ்க்கு வந்து எவ்வளோ ஓப்பன் க்ளோஸுங்கிறது பாய்லருக்கு ப்ரெஷரை பொறுத்து தண்ணியை பொறுத்தும் அமையுதுங்க. சரிங்களா? இந்த நீடில் வந்து கீழே மேலே போகிறதுக்கு எங்கே யூஸ் ஆகுதுன்னா, இங்கே ஹெட்டில் இதில் மெக்கானிசம் வச்சுருப்பாங்க. இது வந்து ஏர் எவ்வளோ ஓப்பன் ஆகுது க்ளோஸ் ஆகுது பொறுத்து தான் இங்கே வந்து உங்களுக்கு டிஸ்க்கை மேலே தூக்குறது இறக்குறது வந்து உங்களுக்கு இருக்குங்க. சரிங்களா? இந்த டிஸ்க்கை எப்படி மேலே தூக்கம் இறக்கணும்னா, அதாவது பாய்லருக்குள்ளே வந்து 75% தண்ணி எப்போவுமே மெயின்டைன் பண்ணுவாங்க. 100% ஏன் மெயின்டைன் பண்ணுறதுனா 100% மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாய்லருக்குள்ளே ப்ரெஷர் மெயின்டைன் ஆகாது. அப்புறம் நீங்கள் பாய்லருக்குள்ளே தண்ணி வேணால் மெயின்டைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ரொடக்ஷனுக்கு தேவையான ஸ்டீம் கிடைக்காது. அதனால் எல்லா கம்பெனிலையுமே மேக்ஸிமம் 75% 70லேருந்து 80% வைப்பாங்க. நான் 70% நார்மலாகவும் உங்களுக்கு சொல்கிறேன். 3/4 கேஜிக்கு லெஸ்ன்னு வைங்களேன். இப்போ பாய்லர்லாம் ஏன் 75லேயே மெயின்டைன் பண்ணணும், எப்பவும் போல் 60 கொண்டுட்டு 80% கூட தண்ணி இறக்கிடலாம் அப்படின்னு. அப்படி நீங்கள் பண்ணும்போது பாய்லரில் ப்ரெஷர் வந்து 1 கேஜிலேருந்து 1/2 கேஜி வரைக்கும் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அவுட் ஆகும். அதனால தான் அது ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணணும். அதாவது ஒரு சில கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எச்சு கம்மி 1 கேஜி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக ஸ்டீம் வேணும்னு நினைப்பாங்க. 8 கேஜியோ இல்லை 10 கேஜியோ அக்யூரேட்டாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த மாதிரி ஃபீடு வாட்ரு ஏர் கம்ப்ரஸரில் வால்வு போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக 8 கேஜி மெயின்டைன் முடியும். இது தண்ணி ஃபுல்லாகவே தள்ளிகிட்டே இருக்குமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி தள்ளாதுங்க. பாய்லரில் ப்ரெஷர் எவ்வளவோ நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். 8 கேஜியில் செட் பண்ணியிருந்தீங்கன்னா 8 கேஜிக்கு மெயின்டைன் பண்ணி பாய்லரில் 75%னா 75%ல் ஒரு நூல் கூட இறங்கி ஏற அளவுக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக தண்ணி செட் பண்ணிகிட்டே இருக்கும். தண்ணி வந்து இது ஃபுல் ஓப்பன் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்காதுங்க. உங்களுக்கு பாய்லருக்கு 10% தண்ணி வேணும்னா 10% மட்டும் அனுப்பும். மிச்சம் 90% இன்னொரு சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பைபாஸ் வால்வு வழியும் நீங்கள் எடுக்கிற ஹாட் வாட்டர் டேங்க்கு ரிட்டன் தண்ணி கொண்டு போய் ரிட்டன் கொடுத்துரும். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு டக்குன்னு தண்ணி நிறைய தேவைப்படுது தேவைப்படுதுன்னா அந்த இடத்துல வந்து என்னங்கன்னா வால்வு டிஸ்க்கு ஃபுல் ஓப்பன் ஆகிக்கிங்க. அப்போ ஹாட் வாட்டர் டேங்க்கு போக வேண்டிய தண்ணி வந்து போகாது. போகாமல் ஒன்லி பாய்லருக்கு மட்டும் ஃபுல்லாக கொடுத்து வந்து பாய்லரை சேஃப் ஜோனில் வச்சுக்கோங்க. சப்போஸ் இது வந்து பவர் கட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகுன்னா ப்ராப்ளம் தாங்க. பவர் கட் ஆகிடுச்சுன்னா சில கம்பெனியில் வந்து ஏர் கம்ப்ரஸர் ஸ்டோரேஜ் வச்சுருப்பாங்க. அதனால் வந்து ஏர் வந்துகிட்டே தான் இருக்கும். சில இடத்துல வந்து பவர் டப்புன்னு போடணுன்னு ஏர் இல்லைன்னா என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்க் க்ளோஸ் ஆகிரும். ஏன்னா இது ஏர் இருந்துகிட்டே இருந்தால் மட்டும்தான் இந்த டிஸ்க்கை வந்து எவ்வளோ வேணும் அட்ஜஸ்ட் பண்ணி அது தூக்கி வச்சுட்டே இருக்கும். எவ்வளோ ப்ரெஷரில் வேணும் தண்ணி கொடுத்துட்டே இருக்கும். எவ்வளோ கம்மியாக வேணும் எச்சா வேணுட்டு. இப்போ வந்து ஏர் கொடுக்காமட்டிங்கன்னா என்ன ஆகும்னா இந்த வந்து ஃபோர்ஸ் வந்து இந்த ஸ்ப்ரிங்கு டக்குன்னு அமுத்தி ஏர் இல்லைன்னா தூக்கிட்டு இருந்த ஏர் இல்லைன்னா என்ன ஆகுங்க ஃபோர்ஸில் அமுத்தி என்ன ஆகுங்க மேலே இருக்கிற கல் கீழே வந்து தரையில் விழுகிற மாதிரி டக்குன்னு டிஸ்க் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு தண்ணி போக நின்றுடும். இப்படி நின்றுச்சுன்னா பாய்லருக்குள்ளே தண்ணி போகிறது ஸ்டாப் ஆகி பாய்லர் லோ வாட்டர் ஆகிரும். இது வந்து 2வது பட்சம் என்னென்னா இதுவும் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் மொபரி மூலியமாக ஒர்க் ஆகிறதுனால உங்களுக்கு சேஃப் ஜோன் தான். அடுத்து மொபரி ஆன் ஆகி அது மூலிமா உங்களுக்கு தண்ணி வந்து இதுக்குள்ளே வந்துருங்க. அதனால் பயப்பட வேண்டியதில்லை.
மொபைல் இல்லைன்னா தான் உங்களுக்கு வந்து பிரச்சனை. இது மொபைல் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இப்ப ஏர் இல்லாத டைம்லயும் யூஸ் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து கம்பெனில இந்த வால்வு வாங்கி வச்சிருந்தீங்கன்னா, ஏர வந்து அதிகமா மெயின்டெயின் பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து இது ஒர்க் ஆகுங்க. இந்த நீடில் வந்து இங்க இருக்கும்போது பிரஷர் கேஜ் இங்க ஒரு நீடில் குடுத்துருப்பாங்க. இங்க ஒரு இது. அந்த நீடில் வந்து இங்க வந்து எவ்வளோ தூக்கணும், இறக்கணுங்கிறது அந்த பாய்லர்ல இருக்கிற இந்த பிரஷர வச்சு தான் இது மெயின்டெயின் ஆகும். இப்படித்தான் வந்து இந்த இது வந்து ஒர்க் ஆகுதுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோல அடுத்து பாய்லர் எப்படி என்னென்ன வால்வுல இருக்குன்னு உங்களுக்கு தெளிவா சொல்லிக்க போறேன். நன்றி, வணக்கம்.